செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் இயக்கமும் நம்மோடுதான் வருவார்கள் என சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோல இந்தியா கூட்டணியை எந்த காலத்திலும் எவராலும் பிரிக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். ஒரு 2-3 மாதமா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. இந்த கூட்டணி என்ன ஆக போகுது, இது எந்த திசையில போக போகுது, நிறைய பேர் குளிர்காய நினைச்சாங்க. எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது, இது வலிமையாக இருக்கிறது. அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனா தானே வர முடியும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திடீரென பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு வருபவர்களையும் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க வருபவர்களையும் போலீசார் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். டைம்ஸ் பத்திரிகை அலுவலகத்தில் மாநில சிறப்பு புலனாய்வு குழு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் AK-47 ரைபிள்களின் தோட்டாக்கள் மற்றும் கையெறி குண்டுகளின் பின்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. வடக்கு வங்காள விரிகுடாவில் மீன்பிடித்த வங்கதேச மீனவர்கள் 28 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஒரு படகையும் இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர். செக் குடியரசு நாட்டில் 2 பயணிகள் ரயில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கியூபாவின் தலைநகரான ஹவானாவில் போதிய எரிபொருள் இல்லாத காரணத்தால் 9 மணி நேர மின்வெட்டு ஏற்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கியூபாவிற்கு ஏற்றுமதி செய்யும் வெனிசுலோவா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா ஏற்படுத்தும் பொருளாதார இடையூறால் கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. இதன் விளைவாக இவ்விரு நாடுகளிலிருந்து கியூபாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் கணிசமாக சரிந்து அன்றாட தேவைகளுக்கு அல்லல் படும் சூழல் தலைநகர் ஹவானாவில் உருவாகியுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.